படம் ரொம்ப சூப்பர். படம் வந்து எல்லாருமே ஃபேமிலியா வந்து குழந்தையா பார்க்கலாம். குழந்தைங்களோட பார்க்கலாம். நான் ஆக்சுவலா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே நான் வரேன். எதேர்ச்சியா புக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் இதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் போப்போறேன். அப்படியே பேக்கோட அப்படியே கிளம்பி இங்க வந்தாச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராம் சார் அண்ட் சிவாவோட காம்போ வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ரொம்ப அழுகையும் இல்லாம டக்கு டக்குன்னு ஒரு காமெடி. ஏன்னா எல்லாருமே நல்லா சிரிச்சு நல்லா கலாட்டா பண்ணி என்ஜாய் பண்ணோம் படத்துல. அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் குழந்தை ஐ மீன் ஒரு குழந்தை வந்து இது பண்ணிட்டு போனா எப்படி இருப்போம் அது எல்லாமே அப்படியே காமிச்சிருக்காங்க. எல்லாம் டிபிக்கலா நடக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் பாண்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட நம்ம போறோம்னா ஏய் நீ அன்னைக்கு அது பண்ணல இன்னைக்கு இதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது படம். படம் நல்லா இருக்குமா? ஆமா பிடிச்சிருக்குங்க. அந்த படத்துல வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுறது, குளத்துல இறக்குறது, ஏறுறது, அந்த அப்போ சின்ன வயசுல நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்போ சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு வீட்டுல போட்டு பூட்டி வச்சுட்டு போறதுனால அவங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா அப்பா அம்மாங்க பசங்களை வந்து ஜாலியா எங்கன்னா வெளியில கூட்டு வரணும். ஊர்ல வந்து வில்லேஜுக்கு கூட்டும் போனாக்கா அவங்க நல்லா ஜாலியா இருப்பாங்கன்னு தெரியுது. அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு ராமு சார். படம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. வாத்து சீனு நல்லா இருக்கு. வாத்து சீனு அந்த டயர்ஷனர் அதெல்லாம் நல்லா வச்சிருக்காரு. முட்டை சீனு நல்லா இருக்கு. அந்த அஞ்சலி மேடம் நடிச்சாவே அது ஒரு டாப்பா நல்லா இருக்கும். அந்த சீன் சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த அந்த 4 வயசுல பார்த்த அப்புறம் வந்து இப்போ பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ. அது வந்து பழைய நம்ம எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே சின்ன வயசுல பார்த்தவங்களும் நம்ம திடீர்னு பார்க்கும்போது அந்த சந்தோஷமா இருக்கும். ஆனா இது வித்தியாசமா வச்சிருக்காரு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பொண்டாட்டி பார்க்கணும்னா இன்னொருத்தர் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாரு. அது மாதிரி எல்லாமே அவங்க வந்து எல்லாருமே ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்துல வித்தியாசமா காமிச்சிருக்காரு. நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. நல்லா சொல்லியிருக்காரு. பறந்து போற மாதிரியே இருக்கு. எல்லாருமே பறந்து போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மலை, ஒரு குட்டை, ஒரு குளம், ஒரு எல்லா இடத்துல ஓடி 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 அது பறந்து போற மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாம் பறந்து வருவாங்க. பறந்து வந்து பார்க்கணும். அப்பதான் பறந்து போறதுக்கு நல்லா ஈஸியா இருக்குன்னு தோணுது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் குறும்பு பண்ணுவாங்க. ஆமா. அந்த குறும்பு ஏதாவது வீடியோ கண்ணு முன்னாடி வந்து போதா? நீங்க பண்ண குறும்பு ஏதாவது கண்ணு முன்னாடி வந்து? இல்ல அந்த மாதிரி குறும்பு நான் பண்ணல. ஆனா கியூட்டா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்து பண்ணிருந்தாங்க. படத்துல வந்து என்ன மெசேஜ் ஏதாவது சொல்ல வராங்க? பசங்களுக்கு இன்னும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றது இந்த படத்தை வச்சு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓவராலா நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களோட வந்து பார்க்கணுமா இல்ல கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. என்னென்ன பிடிச்சது? எல்லாமே பிடிச்சது. நல்ல காமெடி இதுக்கு நல்ல ராம் சார் ஃபிலிம் சொல்ல எல்லாமே நல்லா நல்ல காமெடி. சொல்ல போனா இன்னும் நிறைய பார்க்கணும். பசங்க அப்படிதான். பசங்கள இப்போ இருக்கிற ஃபேமிலி லைஃப் எல்லாருமே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பசங்கனால எல்லாமே இதுவாக இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லெட் தம் ஃப்ளை. அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். அவங்க இதுக்கு நம்ம போகலாம். அவங்க பாட்டுக்கு வாழ விடுறோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நானும் அதை தான் பண்ணியிருக்கேன். பட் இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிபிக்கல் ராம் சார் படம் மாதிரி இல்ல, பயங்கர காமெடியா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல வந்து இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பசங்களுக்கான படமா இல்ல பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்கணும்? இட்ஸ் டைம் டு ரீலர்ன் யுவர் செல்ஃப் ப்ரோ. நீங்க லேர்ன் பண்ணதை உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. நீங்களும் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். பேரண்ட் இஸ் பார்ன் இல்லையா? குழந்தை பிறக்கிறப்பதான் பேரண்ட் இஸ் பார்ன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெசேஜ் ப்ரீச்சியாலாம் இல்ல, பயங்கர காமெடியா இருந்துச்சு குழந்தைங்கனாலே ஜங்க் ஃபுட் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து படத்துல ப்ரோ. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல ப்ரோ. அசம்ஷன்ஸ்ல எல்லாம் போகாதீங்க. உள்ள ஜஸ்ட் சில்லா போங்க. படம் பயங்கரமா இருந்துச்சு. பறந்து போலாமா இல்ல பறக்காம போய் படம் பார்க்கலாம்? பறந்து போயே பார்த்துட்டு வரலாம் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது படம். படம் பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சது? படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அவங்க நடிப்பு சின்ன தம்பி நடிச்சது நல்லா இருந்துச்சு. பறந்து போன டைட்டில் வச்சிருக்காங்க. நீங்க சின்ன வயசுல பண்ண குறும்பு ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல வெளியில ஊர்நில சுத்துனது இது ஞாபகம் இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களை இப்படிலாம் வளர்த்துருக்காமா அப்படின்ற மாதிரி தோணுச்சா? இல்லை இப்படிலாம் வளர்த்தோமே அப்படின்னு தோணும்? இல்ல நாங்க பட்டிக்காட்டுல இருந்தனால அது சுதந்திரமா விளையாண்டுச்சுங்க. நம்ம இவ்வளவு கண்டிஷனா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சது இல்ல. அது பூட்டி வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. வேற
எப்படிமா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு அம்மா படிக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லையே இல்ல, அந்த மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா படம்? பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு இப்ப போன உடனே பீஸா பர்கர்னு ஏதாவது கேட்பீங்களா? அப்படிலாம் இல்ல கேட்க மாட்டேன். இல்ல என் பையன் பண்ணதெல்லாம் வந்துட்டு போச்சு. டிவியை போட்டு உடைச்சது அந்த மாதிரிலாம் நிறையா இது இருந்தது. நல்லா இருந்தது படம். சூப்பரா இருந்தது. சிபிஎஸ்சில தான் சேர்த்தா பயங்கரமா இருக்கும், குழந்தைங்க படிக்கிறதா சேர்த்தா பயங்கரமா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லை எல்லாமே நம்மளோட இதில் தான் இருக்கு. மகப் பண்ணிட்டு பண்றதுலயும் ஒன்றும் இது கிடையாது. அதே சமயம் சேர்ல தான் இருக்கேன். அப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சே கூட சூப்பரான நிலைமையில வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய மாடல்ஸ்லாம் இருக்காங்க, ரோல் மாடல்ஸ்லாம் இல்லை. அதனால அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குழந்தையோட ஆட்டிடியூட்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம லிபரலா அதை நம்ம இது பண்ண விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வரும் குழந்தை. படத்துல போன டைட்டில் நம்மள வந்து ஒரு 4 சுவத்துக்குள்ள கட்டி போட்டு நம்ம எண்ணங்களையும் சரி ஆக்டிவிட்டீஸும் சரி அதுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மள வந்து நம்ம போற வழியில போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா ஃபேமிலியா, அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஃபேமிலியா குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா.